நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சுண்டைக்காவை நான் வறுத்துக்கிறேன். இப்போ வத்தலை போட்டுக்கிறேன். இதுக்கு காய்கறியே தேவையில்லை. இப்படி சுண்டைக்காவை நம்ம வறுத்துக்கணும். இப்போ 10 சின்ன வெங்காயம் 5-6 பூண்டு பல்லும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டேன். இப்போ 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூனும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன். தக்காளி ஒரு தக்காளியை அடித்து விட்ருக்கேன். தக்காளியை கையில் மசிச்சு விடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறோம். சுண்டைக்காயில் உப்பு இருக்கும் வத்தலில், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன். நம்மளோட வத்தலையும் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் வத்தல். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நிற்கிது. நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு.